தரிசனம், அதாவது கடவுளுடைய வசனம் ரொம்ப இன்பமானது. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அதை அறிந்து கொள்வதிலே ஆர்வமா இருப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் அவர்களுக்கு அது போர் அடிக்கும், படிக்கிறதுக்கு வெறுப்படிக்கும், தியானிக்க முடியாது. அப்போ கடவுள் என்ற ஒரு நபர் இந்த முழு உலகத்தை ஆட்டுவிக்கிறார். அப்போ அந்த கடவுளை பற்றிய அறிவு நமக்கு ஒரு பெரிய விசாலமான இருதயத்தை கொடுக்கும். அதனால தான் இயேசு எதன் மேலும் அவருக்கு பற்று இல்லை. அவர் வீறு நடை கொண்டு போனார். இந்த பூமியில 30 வருடங்கள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார். தச்சு தொழில் பண்ணார், கார்பெண்டிங். 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். அப்போ அந்த 30 வருஷம் ஒரு குடும்ப வாழ்க்கை. அவருக்கு கீழே தங்கைகள் தம்பிகள் இருக்கிறாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு குடும்பத்தை நடத்தினார். அதே சமயத்துல பாவம் இல்லாத வாழ்ந்தார். வாலிபர், 30 வயசு வாலிபர், நல்ல ஹைட்டு, அழகானவர், 1000-10,000களில் சிறந்தவர். அவருக்கு எவ்வளவு சோதனை வந்திருக்கும், அந்த ஊர்ல அவருக்கு எவ்வளவு சோதனை வந்திருக்கும். எபிரேயர்ல சொல்றாரு, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். நம்ம தூரத்துக்குன்னு இந்த ஆட்டம் ஆடுறோம். அவரு நல்ல ஹைட்டு, நல்ல பாடி, அழகானவர், நல்ல ஞானம். அவரு ஒரு தடவை பார்த்தா 100 தடவை பார்க்க தோணும். அந்த மாதிரி ஒரு நபர் அப்படியே கொஞ்சம் மனக்கரையில கொண்டு வாங்க. 30 வருஷம் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்றாரு. அதனால்தான் இயேசு என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னாரு. நானே வழி அப்படின்னாரு. சினிமாக்கார வழி கிடையாது, சினிமாக்காரி வழி கிடையாது. அதனால்தான் இந்த சினிமா கலாச்சாரத்தை நாம வெறுக்கிறோம். இந்த சினிமா மனிதனை போலியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுது மனித குலத்துக்கு. இந்த சினிமா கலாச்சாரம் தேசத்தை நாசப்படுத்தும். இந்த சினிமா நாடகம் மக்களை அழிவின் பாதையில கொண்டு செல்லும். கடவுள் மனிதனுக்கு ஆடையை கொடுத்தார். ஆனா சினிமா கலாச்சாரம் என்ன பண்ணுது, அலங்கோலமா மாத்திருது, ஆடையை உருவுது. அதை ஆடு பார்க்கறாங்க. சின்னவன் முத கொண்டு பெரிய வரைக்கும் நம்ம வேதத்துல சொல்லுது. லோத்து, சின்ன பையன் முத கொண்டு பெரிய பையன் வரைக்கும் அசுத்த எண்ணத்துல நிறைஞ்சி வீட்டு கதவு போய் தட்டுறானாம். அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான உலகம் இருந்தது பார். அதனாலதான் சொல்றேன், சும்மா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு உட்காந்து சீரியல் நாடகம் பார்த்தீங்கன்னா நீ கெட்டு போயிடுவ, உன் சந்ததி கெட்டு போயிடும். சும்மா ரீகா ரீகா ரீகா, அது எனக்கு புரிய மாட்டேங்குது, வெறுப்பா இருக்கு. கனிகளே இல்லை. போலியான பாஷை, போலியான ஜப வாழ்க்கை, போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்த 6 நாள் சினிமா தான் நடத்துது. அவங்கள கொலை பண்ணானா இல்லையா, தலையறை எடுத்து அமுக்குனானா இல்லையா, பால்ல விஷம் போட்டானா இல்லையா, ஒண்ணு அந்த நேரத்துல உட்காந்து ஒரு 3 அதிகாரம் வாசிக்கலாமே. நீதிமொழிகள்ல ஒரு 3 அதிகாரத்தை வாசித்து மற்றவங்களுக்கு சொல்லி தரலாமே. யாரோ ஒருத்தர் பொறுப்பு அல்ல, பாஸ்டர் பொறுப்பு அல்ல. இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டியது பாஸ்டர் மட்டும் பொறுப்பு அல்ல, ஒவ்வொரு விசுவாசியுடைய பொறுப்பு. புரியுதா? அப்போ விசுவாசிகள், எனக்கு என்ன, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர் ஊழியம் செய்வார், பாஸ்டர் சுவிசேஷம் சொல்வார், எனக்கு நான் மட்டும் போகணும், சாப்பிடணும், பணம் சேர்க்கணும், பேங்க்ல சேர்த்து வைக்கணும், எனக்கு என் மாம்சமும் மனசும் விரும்புகிற செய்யணும். யாரோ செய்யட்டும், அது மிகப்பெரிய கொடிய ஆக்கினை. புதிய உடன்படிக்கையில எல்லார் மேலும் விழுந்த கடமை. புதிய உடன்படிக்கை எல்லாரும் ஆசாரியர்கள் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நின்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு, ஆர்கனைசிங் கொடுத்துக்கிறார், ஒரு செட்டப். இந்த செட்டப்பை நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. அதுக்குதான் பாஸ்டர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். மற்றபடி புதிய உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆசாரியர், ராஜா. தேவனை டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம், போய் சந்திக்கலாம். பிரதான ஆசாரியன் தேவையில்லை. அப்போ இன்னைக்கு இந்த சினிமா கலாச்சாரம் எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாருங்க. சினிமா ஒண்ணுமே தெரியாத மக்கள்லாம் இன்னைக்கு நாசப்படுத்திருக்கிறாங்க.
நம்முடைய கல்வி, வேலை, தொழில் முக்கியம். சரி, இப்ப பார்க்கட்டும். இப்ப இந்த கடவுள் கோட்பாடு மக்களை நடத்தணும். கடவுள் கோட்பாடு மக்களை நடத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த கடவுள் என்ன கொடுக்கிறார் மனுஷனுக்கு? அதுதான் விஷயம். எதுக்கு இது சொல்ல வரனா, மனுஷனுடைய ஆழ் மனதை இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி பாதிக்குது. மனுஷனுடைய ஆழ் மனதை ஒரு தம்பி தெரியும், அவர் அந்த நடிகர் மாதிரியே உடுத்துவார், நடிகர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவார், நடிகர் மாதிரியே ஷூ போடுவார். அந்த ஆழ் மனதுல அந்த நடிகர் போய் உட்காந்துட்டான். நல்லா கேளுங்க, கடைசியில் அந்த நடிகர் மாதிரியே ஆச்சு. அப்ப ஆழ் மனது ரொம்ப முக்கியம். சப்கான்சியஸ் மைண்ட், என்னது சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனசு. சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஆழ் மனதை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் நம்மளாம் கத்துக்கணும். நமக்கு யாரும் சொல்லி தரல. நம்முடைய ஆழ் மனதில் நம்ம போட்டா, நம்முடைய ஆழ் மனதில் தான் போட்டா, நீ மண்ணாங்கட்டி, நீ சூத்திர, நீ படிக்க இயலாதவ, நீ மாடு மேய்க்கத்தான் உனக்கு வேலை, போய் அண்டை வெட்டுறது தான் உனக்கு வேலை, உனக்கெல்லாம் படிப்பு வராது. ஆழ் மனதில் போட்டான், சப்கான்சியஸ் மைண்டு. நீ எல்லாம் அரசாங்க பதவிக்கு போக மாட்ட, உனக்கு அதுக்கு தகுதி கிடையாது. ஏதாவது பிளஸ் டூ முடிச்சியா, ஒரு வேலை தேடனியா, ஒரு 20,000 சம்பளம் வாங்கினியா, அது வரைக்கும் போதும். ரொம்ப மனசு. இதுதான் இந்தியாவை நடத்துது. என்ன நடத்துது இந்தியாவை 2 நடத்துது. ஒன்று சினிமா நடத்துது, 2வது சனாதனம் நடத்துது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சனாதனம் என்னது? உன்னால முடியாது, உன்னால ஆகாது, நீ எல்லாம் இன்ஜினியர் ஆக முடியுமா, நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆக முடியுமா, நீ எல்லாம் ஐஏஎஸ் ஆக முடியுமா, நீ எல்லாம் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கடை வைக்க முடியுமா, நீ எல்லாம் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியுமா? சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுறான். யாரு போடுறது? பிறக்கும் பொழுதே போத்துறான். நாங்கெல்லாம் எஸ்சி, நாங்கெல்லாம் பிசி போட்டானா. இப்ப இந்த கடவுள் என்ன சொல்றார்? கடவுள் என்ன சொல்றார்? ரொம்ப புரியுங்க. அதனால்தான் பேரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, மிஷினரிகள் வரத்துக்கு முன்னாடி, நம்ம பிறந்த குழந்தைய நம்மளே பேர் வைக்க முடியாது. பண்ணையார் கிட்ட தூக்கிட்டு போவாங்க. பண்ணையார் யாரு? அவரு தன்னை பெருசா காமிச்சு நிற்பாரு. நாங்கெல்லாம் இவங்க, அவங்க இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவரு கூட நல்ல பேர் வைக்க மாட்டாரு. கருப்புசாமி, என்னவா, மண்ணாங்கட்டி, களிமண்ணு, பேரு. இதெல்லாம் பேரு, புரியுதா? இதெல்லாம் பேருங்க. இன்னைக்கும் பேருங்க இருக்குது. பண்ணையார் தான் பேர் வைப்பார். இந்த மாதிரி ஒரு சப்கா நம்முடைய ஆழ் மனசுல போய், நீ எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா, நீ எல்லாம் காலம் ஃபுல்லா உழைக்கணும், ஒரு வேலை தேடணும், அடுத்தவனை உழைச்சி 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 அடுத்தவனை பணக்காரனாக்கணும். நீ காலம் முழுதும் கேஸ் வாங்குறதுக்கோ, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கோ, மளிகை சாமான் வாங்குறதுக்கோ ஓடி ஓடி உழைச்சிருக்கணும். இப்படியே 60 வருஷம் உழைக்கணும் நீ. இதுதான் இந்த சமுதாயம் சொல்லுது. சினிமா என்ன சொல்லுது? உன்னால முடியாது. யாரோ ஒருத்தர் தலைவன் ஆகிட்டு நீ வேடிக்கை பார்க்கறது, பணத்தை அவனுடைய சினிமாக்கு கொடு. அப்புறம் என்னது? 1000 ரூபாய் கூட வாங்க டிக்கெட், அவனுக்கு கொடி நாடு, அவனுக்கு போஸ்டர் ஒட்டு, அவனுக்கு ஓ ஓ சொல்லு. இது அப்ப சினிமாவும் இந்த சனாதனமும் தேசத்தை ஆக்கிரமிச்ச நேரத்துலதான் மிஸ்டரி வராங்க. ஓகே, இப்போ இந்த ஆழ் மனசுல கடவுள் என்ன சொல்ல வர? ஆழ் மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இந்த சப்கான்சியஸ் மைண்ட், சினிமாக்காரனால் மக்களுடைய ஆழ் மனசு பாதிக்கப்படுது. ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு சினிமாக்காரர் வந்தார். காமராஜர் சொன்னார், சினிமாக்காரன ஆட்சி பீடத்துல கூத்தியார்கிட்ட கூத்துட்டு போவான். அப்படியே நிறைவேறுச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. நாம யாரு, நாம எந்த சினிமாக்காரன் கட்டி நீங்க ஆட்சியை கொடுத்தா அவன் கூத்தியார்கிட்ட கூத்துட்டு போவான். முடிஞ்சு போச்சு. படித்தவர்கள், பண்பாளர்கள், பொதுநலவாதிகள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சாதி இல்ல, நல்ல சமுதாயம் உண்டாகணும் விரும்புவவங்களை வேடிக்கை உழைச்சவங்களாம் உட்கார்ந்து நிற்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்களும் உட்கார்ந்து நிற்கிறான். இதுதான் இதுக்கு கிறிஸ்தவனும் அதான் பிரச்சனை. இப்போ உலகத்தின் ஒளியாகிய, உலகத்தின் உப்பா இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் ஈடு பல்ல அடிச்சுக்கிட்டு சினிமாக்காரனுக்கும் ஆமா ஆமா நான் கீழ் ஜாதி, ஆமா ஆமா என்னால முடியாது, ஏதோ ஒரு 20,000 வேலை கட்சா போதுங்க, ஒரு 30,000 வேலை கட்ச
லட்சம் போதுங்க. நான் வந்து சூப்பர் மார்க்கெட் கட்ட முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்கூல் கட்ட முடியுமா? நான் வந்து ஒரு 100 பிள்ளைகளை வச்சு ஸ்கூல் ஆரம்பிச்சு செயல்படுத்த முடியுமா? அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு 20,000 ரூபாய் வேலை கட்சா போதுங்க. சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டா என்னன்னு, நீ வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் டீச்சரா இருந்து 30 வருஷம் அதுல வேலை செஞ்சு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாழ்க்கையை முடிச்சிடணும். நீலாம் பள்ளி ஆரம்பிக்க முடியாது, நீலாம் சயின்டிஸ்ட் ஆக முடியாது, நீலாம் தொழிலதிபரா ஆக முடியாது. அது இந்திய கலாச்சாரம். வெளிநாட்டுல அப்படி இல்லை. வெளிநாட்டுல இருக்குது, வேற விதத்துல இருக்குது. ஆனா 80% அப்படி அல்ல. வெளிநாட்டுல எல்லா மனிதர்களும் முன்னேறலாம், எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்புகள். இப்ப பேங்குக்கு லோனு போய் பாருங்க, நீங்க மேனேஜர் மேல கீழே பார்ப்பார், பார்த்துட்டு அப்படியே இடம் போடுவார், இவன் யாரு அப்படின்னு. சார் இந்த ஃபார்ம் எடுத்துவாங்க சார், அந்த ஃபார்ம் எடுத்துவாங்க சார், இந்த ஃபார்ம் எடுத்துவாங்க சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா 4 இந்தி வார்த்தை பேசிக்கிட்டு கொஞ்சம் மொழியை மாத்தி கொஞ்சம் பேசி பாருங்க, அப்படியே இடம் போட்டுருவான். இவரு அவரு முடிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது. அதனால்தான் இந்த கிறிஸ்துவை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கிட்ட நம்ம எல்லாரும் பிரச்சாரம் பண்ணோம். என்ன பிரச்சாரம் பண்ணோம்? கடவுளை பற்றிய பிரச்சாரம் பண்ணோம். எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் இல்ல, கடவுளை பற்றிய பிரச்சாரத்தை பண்ணோம். கடவுள் என்ன சொல்றார்? இப்ப கடவுள் ஒரு நல்ல தகப்பன் நம்ம தேடி வர, சாதியால் சனாதனத்தால் முடியாது, ஆகாது, கூடாது இப்படி இருந்த சமுதாயத்தை தேடி கடவுள் வர. அதனால்தான் ரட்சிப்பு பெரியது. ரட்சிப்புனது இந்த ரட்சிப்புன்னு சும்மா அல்லேலூயா போட்டுக்கின்னு பைபிள் தூக்கின்னு 4 தடவை சர்ச்சைக்கு போயிட்டு வந்தது இல்ல. அது தேவைதான். அதை விட பெருசா சொல்லி இருக்கிறார் கடவுள், நீங்களும் நானும் யார் என்பது. நீங்களும் நானும் அதை உணர்ந்தாத்தான் நாம வீறு கொண்டு எழ முடியும். சரி, இப்ப பாருங்க, ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் நம்முடைய ஆழ் மனதில் கடவுள் போடுற 1ஆம் அதிகாரம். அப்படி என் கூட சேர்ந்து வாசிங்க. ஃபர்ஸ்ட் கடவுள் மனுஷனை படிச்சுட்டு அவனுக்கு ஒன்று சொல்லித்தர, எப்பா நீ கீழ் ஜாதி அல்ல, நீ தீட்டுப்பட்டவன் அல்ல, நீ வந்து கடவுளுடைய காலில் இருந்து பிறக்கல, கடவுள் இருந்து தொடையில இருந்து பிறக்கல, நீ மோலியாரு, நான் மோலியார், நான் நாக்கிய, நான் கவுண்டர், அவங்க எஸ்சி, நான் பார்ப்பனர், நான் பிராமின்ஸ் அப்படிலாம் இல்லப்பா. நான் உன் ஆழ் மனசுல ஒன்ன போடுறேன். இந்த ரட்சிப்பு பெற்ற நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். இத நீ போய் சினிமா பார்த்துக்கிட்டு கூத்தாடிகளுக்கு அடிமையா போயிருந்தீங்கன்னா அவனை மாதிரியே ஆயிடுவ. உன் ஆழ் மனசு அவன் கெடுத்து வச்சிருக்கிறான். உன் ஆழ் மனசு அவன் கெடுத்ததுனால ஒரு நிழல் மனிதனை நிஜமான மனுஷனை நம்பி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற. அவன் இன்னைக்கு மில்லியனர் ஆகிறான், நீ 20 ரூபாய்க்கு லாய்க்கு இல்லாம இருக்கிற. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு ரொம்ப முக்கியம். இப்போ கடவுள் சொல்றாரு பாருங்க, 28 முதல் மனுஷனுடைய ஆழ் மனசுல ஒண்ணு போடுறாரு. என்ன போடுறாரு? பின்பு இறைவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை. இதுதான் நம்ம பற்றிய கடவுளுடைய ஆழ் மனதுல போடுற. நீ ஆண்டு கொள்ள பிறந்தவன் சொல்லு. இன்னைக்கு யாரும் ஆண்டு இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லா குஜராத்தி கிட்ட மாட்டின்னு இருக்குது. மளிகை சாமான் கடை ஃபுல்லா வேற ஒரு கும்பல் கிட்ட மாட்டிங்குது. அப்புறம் என்னது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா தெலுங்கு ஆந்திராக்காரங்கிட்ட மாட்டினுக்குது. இன்னைக்கு சென்னையில அந்த ஊர்ல பிறந்த ஒருத்தர் கூட அந்த இடத்துக்கோ அந்த பொருட்களுக்கோ உரிமையாளர் கிடையாது. இதெல்லாம் நம்ம அறியலன்னா இப்படியேதான் உட்காந்து கூட. அப்புறம் ஏசப்பா செய்யல, ஜபம் பண்ணலாம். நீ என்னத்துக்கு ஜபம் பண்ற? முதல்ல உன்னை அறிப்பா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடி வெற்றி பெறலாம். நீ உன்னை அறியாம ஜபம் பண்ணிக்கிறீங்கன்னா முட்டாள்தனமான ஜபம் ஒன்றுக்கும் உதவாது. வேத வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குற ஜப அருவருப்பு. வேத வசனம் தெரியல, ஜபம் 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 பண்ணி இன்னும் தேசம் நாசமா தான் போயிருக்குது. அப்ப இங்க கடவுள் சொல்றார், நீ ஆள பிறந்தவன். இந்த சின்ன ஸ்பார்க்கு நம்ம மைண்ட்ல தட்டா போதும், நாம பணத்துல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் முன்னேறுவோம். ஜப வாழ்க்கையில நான் ஆள பிறந்தவன், தேவன் என்னை பற்றி சொல்லி இருக்கிறார். இந்த பாவத்தை செஞ்சு நான் சீப்பா ஆயிட மாட்டேன். நான் 2 மணி நேரம் உட்காந்து டிவில கிரிக்கெட் பார்த்து இந்த 2 மணி நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். இந்த 2 மணி நேரத்துல அறம் என்ற ஒரு புத்தகத்தை படிப்பேன்.
இந்த 2 மணி நேரத்துல சிறந்த தலைவனாவது எப்படி, சிறந்த தொழிலதிபராவது எப்படி, சிறந்த ஊழியனாவது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை வாசிப்பேன். நான் அந்த 2 மணி நேரத்தை அந்த சீரியல் நாடகத்தை உட்காந்து எவனையோ வாழ வச்சுருக்கிறேன். தயாரிப்பாளர் வாழ்றான், டைரக்டர் வாழ்றான், அதை ஸ்பான்சர் பண்ற ஒரு பெரிய மாஃபியா கும்பல், மக்களை சிந்தையில மூளையில அடிமைப்படுத்துற ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது. அந்த கும்பல் என்ன தெரியுமா, போதையை டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன போதை? சாராயம் என்ற போதை. சாராயத்தை குடிச்சு 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 நீ அப்படியே செத்துப்போ. இன்னொரு கும்பல் போதையை கொடுத்துருக்கோம், போதையை மோந்து மோந்து செத்துப்போ. இன்னொரு கும்பல் காட்டனை விட்டுருக்கோம், ஆசை காட்சிக்கிட்டே இருக்கும். காட்டன் எழுது எழுது எழுது, காலம் முழுதும் காட்டன் எழுதி 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 கடைசி வரைக்கும் முன்னேறினா ஒருத்தர் கூட சரித்திரம் கிடையாது. ஆசை எலிக்கு வந்து இந்த பிஸ்கட் வைக்கிற மாதிரி கொஞ்சோண்டு ஒரு 20 ரூபா போட்டா ஒரு 500 ரூபாய் விழுந்துரும், அவ்வளவுதான். அடுத்த வருஷம் முழுசும் 2000 ரூபாய் விட்டு கொண்டா, இது போதை. இன்னொரு போதை என்ன வந்து சீரியல் நாடகத்தை எடுத்து தள்ளிக்கிட்டே இரு, கலாச்சார சீரழிவு. அந்த சீரியல் நாடகத்தை பாக்குறீங்க இல்லையா? எனக்கு தெரியல எவ்வளவு கலாச்சார சீரழிவு. தமிழ் பண்பாட்டிற்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தான் காட்டுறான். அரைகுறை ஆடை, காலேஜை கட்டடிக்கிறது, ஊரை சுத்துறது, எல்லா கேவலமானத்தையும் அதை காட்டுறான். பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு. நீ பாத்தியா? உன் பிள்ளைக்கு காட்டு, உன் பேரனுக்கு காட்டு, உன் பேத்திக்கு காட்டு. மொத்த சமுதாயம் இந்த போதைக்கு அடிமையப்போ. நீங்க படிக்கவே கூடாது. நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு 100 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு மக்களை வாழக்கூடாது. ஆனா கடவுள் சொல்றார், நீ பழுகு, நீ பெருகு, நீ இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் கடவுள் ஆழ் மனதில் போடுறதுக்கும் இந்த உலகம் ஆழ் மனதில் போடுற விஷயத்துக்கும் இந்த வேறுபாடு தெரியணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது 2வது அதிகாரம். 2வது அதிகாரம் திருப்பி சொல்ற 16. இறைவன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க வாசிங்க, வாசி. சாகவே இப்ப சொல்ற, நீ என் வழிகளை மறந்து உன் சொந்த வழியில போனேன்னா நீ செத்து போயிடுவ. எதுல செத்து போயிடுவ? உள்ள செத்து போவோம். உள்ள ஆன்மா செத்து போகும். உள்ள இருக்கிற உள்ள மனுஷன் செத்து போயிடுவான். வெளியே நடந்துதான் இருப்பான். உள்ள செத்து போனது அப்புறம் இவனால ஒன்றும் செய்ய முடியாது. கிரியேட்டிவிட்டி பவர் வராது மைண்ட்ல. எதனா ஒரு புதுசா கத்துக்கணும், ஒரு புதிய சங்கீதத்தை கத்துக்கணும், ஒரு புதிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும், ஒரு புதிய தொழிலை கத்துக்கணும். ஏன்பா எங்கேயோ இந்த சேர்த்து இங்க வந்து ஒரு சின்ன பொட்டி கடை ஆரம்பிச்சு நகை வச்சா பணம் நம்ம கொடுத்துருக்கிறோம், நாம பணம் வாங்கினுக்கிறோம், அவன் நகையை வாங்கினுக்கிறான். கொஞ்ச நாள்ல அந்த நகையை மூக்குறதுல அப்படியே முழுகி போகுது. 10,000 ரூபாய்க்கு வாங்கின நகை வெறும் 2000 ரூபாய்க்கு அடகு வச்சு 8000 ரூபாய் அப்படியே போயிடுச்சு. புரியுதா? இப்ப இது எதனுடைய விளைவு? ஒரு சமுதாயம் கடவுளை, இப்ப இந்த கடவுள் என்ன சொல்றாரு, என் வழியில கரெக்டா கோடு போட்டு நான் கோடு போட்டு குத்துக்கிறேன், அந்த கோட்டிலேயே போ. அந்த கோட்டை விட்டு விலகிட்டேன்னா நீ அநேக பிரச்சனைகளுக்கு உள்ளாவ. நீ பிரச்சனைகளை மாற்றது மட்டும் இல்ல, உன் புள்ள பிரச்சனைகளை மாட்டிப்பான். உன்னை பார்த்து முன் ஏறு போற மாதிரி தான் பின் ஏறு. முன்ன போற ஏறு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி இந்த சினிமா கலாச்சாரத்துக்கு அடிமையாகிட்டு, நாடக கலாச்சாரத்துக்கு அடிமையாகிட்டு, எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டு, ஒரு கல்வி அறிவு இல்லை, ஒரு பொது அறிவு இல்லை, ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கணுன்ற எண்ணம் இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு எண்ணம் இல்லை. ஒரு புதிய மியூசிக்கை கத்துக்கலாம், புதிய சங்கீதத்தை கத்துக்கலாம், ஒரு ஹிந்தி இங்கிலீஷை கத்துக்கலாம், ஒரு புதிய தொழிலை கத்துக்கலாம். இதை பத்தி எதுவுமே கிடையாது. ஒரு மிருகத்தை போல வாழும்போது பின்னாடி வர சமுதாயம் மிருகத்தை போலதான் இருக்கும். மிருகம் என்ன பண்ணும்? காலைல எழுதுக்கோ, போய் அப்படியே மேயம் வந்து படுத்துக்கும், திருப்பி காலைல எழுதுக்கோ, அப்படியே போய் வயிற்று ரொப்போம் படுத்து. மிருகத்தை போல வாழ்ற மனுஷனுக்கு சோறு தூக்கம், சோறு தூக்கம், அதை விட கொஞ்சம் கூட உடல் ஆசையை நிறைவேற்றிக்கும். ஆனா இங்க கடவுள் என்ன சொல்றாரு, நான் ஒரு கோடை போட்டு குத்துக்கிறேன், அந்த கோட்ல நடந்தீங்கன்னா நீ நல்லா இருக்க. பாருங்க, நன்மை தீமை 17
அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். வேண்டாம். நியாயப்பிரமாணம் வரல, கட்டளை வரல, அப்புறம் என்னது நல்லது எல்லாத்துக்கும் முன்னாடி கடவுள் சொல்லிட்டார். இயேசுவே வரல, அப்பவே கடவுள் கோடு போட்டார். நான் கோடு போட்டாரு, இந்த வழியில நடந்தேனா நீ நல்லா இருப்பப்பா, இந்த வழியை விட்டு விலகிட்ட உன் உள்ள இருக்கிற மனுஷன் கெட்டு போயிடுவான், உன் சமுதாயம் கெட்டு போயிடும், உன் தேசம் கெட்டு போயிடும், உன் நாடு கெட்டு போயிடும், உன் வீடு கெட்டு போயிடும். நீ எந்த வழியில் நடக்க போற? இதனால தான் இயேசு தேவை. இதனால தான் கடவுளை அறிஞ்சிக்கணும். தேவையில்லாத அறிஞ்சிக்க கூடாது. கிரிக்கெட்டை அறிஞ்சிக்க கூடாது, இன்ஸ்டாகிராம்ல யார் என்ன பண்றாரு அறிஞ்சிருக்க கூடாது. அறிஞ்சு போனா கெட்டு போயிடுவேன். ஃபேஸ்புக்கை அறிஞ்சு 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 கெட்டு போற கூட்டம் தான் அதிகம். இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி கெட்டு போன மக்கள் தான் 90% மக்கள். வாட்ஸ்அப்ல மூழ்கி 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 கெட்டு போன மக்கள் தான் 90% மக்கள். அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது. பேசி 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 கெட்டு போனவங்க தான் அதிகம், முன்னேறினவங்க கொஞ்சம் தான். அப்ப என்ன செய்யலாம்? தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? அப்புறம் பாரு, கட்டளை இட்டார். அப்ப இந்த கடவுள் சும்மா வந்து போறவங்களா அப்படியே ஆசீர்வதிச்சு அப்படி இல்ல. நீ கீழ்ப்படிந்தா நல்லது, கீழ்ப்படிலையா ஓகே, நீயே அதன் பலனை அனுபவிப்போ. இதுதான் கடவுள் கொள்கை. உன் பிள்ளைகள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிலையா சாபம். எப்ப பார்த்தாலும் தரித்திரம், வறுமை, நோய், சண்டை, சச்சரவு, குழப்பம் அப்படியே நிரம்பி இருக்கும். வாசிங்க அந்த வசனம் அடுத்தது பாருங்க. நோவா எடுப்பா, நோவா 9 சாப்டர், நோவா 9ஆம் அதிகாரம். கடவுள் ஒரு மனிதனுடைய ஆழ் மனதுக்குள்ள சில விஷயங்களை போடுற. சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப முக்கியம். உள்ளான மனிதன் பவுல் சொல்றாரு. வெளிப்புற மனிதன் யாரு? இந்த கண்ணுல பாக்குற மாதிரி வாழ்றவன், காதுல கேட்கிற மாதிரி வாழ்றவன். கண்ணுல பாக்குறதுபடி வாழ்வான், காதுல கேட்டதுபடி வாழ்வான். ஐம்புலன்களால் அறிந்த அறிவு இந்த மூளையில் இருக்கும். இந்த ஐம்புலன்களால் நடந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதுல வாழ்வான். ஆனா இந்த ஐம்புலன்களால் நடத்தப்பட்ட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. ஆனா கடவுள் உள்ளான மனிதனில் ஆவின்ற, ஆத்துமான்ற, சிந்தைன்ற, பல விதத்துல சொல்ற. உன் முழு இருதயன்ற, முழு ஆத்துமான்ற, முழு சிந்தைன்ற, வித்தியாசமா சொல்லி காட்டுற. உன் ஆழ் மனதுல நான் போடுற இந்த விதை தப்பா இருக்கணும். உன் தாத்தா போட்ட விதை இருக்கக்கூடாது, உன் அப்பா போட்ட விதை இருக்கக்கூடாது. உன் அப்பா போட்ட விதை, உன் தாத்தா போட்ட விதை, உன் ஆயா போட்ட விதைலாம் இருந்ததுன்னா அது இந்தியாவினுடைய விதை. இந்தியா அதுல இருக்கிற வரைக்கும் உருப்படாது. ஆனா நான் போடுற விதை உன் மனசுல இருந்ததுன்னா நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் தெரு நல்லா இருக்கும், உன் தேசமே மாறும். ஹல்லேலூயா. இப்ப நோவாவை பார்த்து சொல்ற பாருங்க. 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் தேவன் மனுஷிங்க ஒண்ணு. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து ஒரு புதிய உலகம் உருவாகுது. சொல்லலாம், டைம் இல்லை, இதுக்கு நடுப்புற நிறைய விஷயம் நடக்குது. இப்போ புது ஒரு உலகம் உருவாகுது. அன்றைக்கு ஆதாம பார்த்து சொன்ன அதே தேவன் தான் இப்போ நோவாவை பார்க்கிறாரு. எப்பா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் போட்ட லைன்ல நடந்தியனா நான் உன்னை ஆசீர்வதி. சும்மா ஆசீர்வதிச்சு சொல்ல வரல. ஏசு ஏத்துக்கோ ஆசீர்வாதம் வந்துடும், ஏசு ஏத்துக்கோ கல்யாணம் ஆயிடும், ஏசு ஏத்துக்கோ குழந்தை பெற்றுப்பேன், ஏசு ஏத்துக்கோ வீடு கட்டிடுவேன், ஏசு ஏத்துக்கோ ஃபாரின் போயிடுவேன். அது பைபிள் சொல்லல. பைபிள் சொல்றது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ இயேசுவின் வழியில நடந்தால் ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் போல நீ வாழ்ந்தியனா வேஸ்ட். அது அந்த வாழ்க்கை வேஸ்ட். நீ 100 வருஷம் சபைக்கு வந்தா கூட நீ உருப்பட மாட்ட. ஏன்னா இவங்க ஆழ் மனதுல உலகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது, இயேசு கற்பிக்கல. இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு இப்ப புது ஒரு உலகம் உருவாகுது, இப்பதான் ஒரு புது குடும்பம். இந்த குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நோவா உன்னை தவிர மற்ற குடும்பம் எல்லாம், அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குமா, அருவருப்பா இருக்கும். அந்த குடும்பத்தை பத்தி வாசித்தா. அதனால்தான் கடவுள் நான் பண்ண வானத்தை திறந்த மொத்த பேரும் காலியாகுடா. அவ்வளவு அருவருப்பு. நோவாவுக்கு முன்னாடி மனுஷர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களாம், கெடுத்து கொண்டார்கள். துணிகரம்.
துணிகரத்தினால கெடுத்து கொண்டு பூமியை கெடுத்தானோ. அவன் கெடுத்தது மட்டும் இல்ல, பூமியை கெடுக்கிறான், சுற்றி இருக்கிற மக்களை கெடுக்கிறான். தேவன் பார்த்தார், மொத்த பேரைய நான் அழிக்க போறேன். புரியுதா? உன்னை கெடுத்துக்கின்னு நீ வாழ்ந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா உன் புள்ள கெட்டு போயிடுவான், உன் பொண்டாட்டி கெட்டு போயிடுவான். உன் பொண்டாட்டி கெட்டு போக நீ காரணமா இருந்தனா உன் சமுதாயமே கெட்டு போயிடும். மிக ஜாக்கிரதை. நோவா, நீ எனக்கு முன்பாக நான் உன்னை பரிசுத்தவானாக கண்டேன் சொல்றார். நோவாவின் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இங்க பாருங்க, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி. குடிக்கிற குடும்பம் இல்ல, போதை அடிக்கிற குடும்பம் இல்ல, ஊர் சுத்துற குடும்பம் இல்ல, ஜப இல்லாத குடும்பம் இல்ல. இது சீர்கட்ட குடும்பம் இல்ல. பைபிளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரிக்கிற குடும்பம் கிடையாது. இது தினந்தோறும் பைபிளை பிரிச்சு வாசிக்கிற குடும்பம், தினந்தோறும் குடும்ப ஜபம் ஏறெடுக்கிற குடும்பம், தினந்தோறும் அப்பா அம்மா பிள்ளைகளை நல்ல புத்தியை சொல்லி தராங்க. கண்ணுல பார்த்து அவனை கட்டிக்கும், இவனை கட்டிக்கும், அவனை கட்டிக்கும், ஊர் மேல அனுப்புற குடும்பம் கிடையாது. இது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. கண்ணுல பார்க்க தவச்சுக்கிட்டு நல்லா இருக்குது அப்படியே மாறிக்கோ. சீர்கெட்ட மக்கள், வேஷக்காரர்கள், பேசுறதெல்லாம் வேதம், இடிக்கிறது கோயில். ஹலோ, புரியுதா? ஐயோ மாப்பிள்ள உழவாக்குறாரு, என் பொண்ணை குத்து நடக்கிற. அவன் பார்த்தா ஆபீஸ்ல முன்னாடி மேஜி நிற்பான். பி கேர்ஃபுல். கடவுள் போட்ட கோடுங்கிறது, அந்த கோட்டை அறி. இங்க கடவுள் சொல்றாரு, எனக்கு முன்பாக ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க சொல்றாரு, உன்னை உத்தமனாக கண்டேன். நான் போட்ட கோட்ல நீ வாழ்ந்தப்பா, நான் போட்ட கோட்ல நீ வாழ்ந்த, அதனால உன்னை காப்பாத்தி இருக்கிறேன், அதனால உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 2வது வசனம் பாருங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். உன்னை பார்த்த அலறுவாப்பா. அதிகாரம் கொடுக்குற. இப்ப காட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, காட்டுக்கு புலி சிங்கம் பறவை எல்லாம் இருக்குது. உடனே அங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது, இங்கே சர்ச்சை ஆரம்பிச்சிடலாமா? அது கேவலமான புத்தி. கடவுள் சொன்னால் ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்குது, அது கண்ணை பார்க்கறது. இது சாதாரண மைண்ட். இதுதான் கார்னல் மைண்ட்ன்றார் பைபிள்ல, மாம்ச கண்கள். ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனதுல, இறைவா நீர் படைத்த இந்த இயற்கைக்காக நன்றி. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறணும், இங்க இருக்கிற தொழிலாளர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க இயேசுவை அறிஞ்சிக்கணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு உமக்கு சித்தமானால் இங்க ஊழிய வாய்ப்பு இருக்கும் என்றால் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். அவ்வளவுதான். சப்கான்ஷியஸ் சொல்றாரு, உங்களை பற்றிய பயம் அச்சம் பூமியில் சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். என்ன அற்புதமா 7 நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். எப்படி விருத்தியாகுங்க? படிப்புல, ஒழுக்கத்துல, பண்புல, ஜபத்துல, ஊழியத்துல, நல்ல குணத்துல, நல்ல சிறப்புல, எல்லாத்துலயும் டெவலப் ஆகணும். விருத்தி. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போற. உன்னால முடியாது, உன்னால ஆகாது, அவ்வளவுதான். ஒரு 20,000 சம்பாதிச்சியா, அது ஒரு 2,000 சேர்த்து வச்சியா? இல்ல. அதே மாதிரி போதும், ஏதோ சபை கட்டமா, ஒரு 10 பேர் வராங்களா, இங்கேயே மோலாட்சி இல்ல. நீ உலகம் முழுதும் போக வேண்டிய ஆளு. எங்களை பார்த்து சொல்றாரு, நீ இந்த சின்ன கூட்டத்துக்கு மட்டும் தலைவர் இல்ல, நீ உலகம் முழுதும் போய் என்னை பற்றி இந்த நல்ல செய்தியை அறிவிக்கணும். நீ சென்னையோட உன்னை முடிச்சுக்காத. பலுகி பெருகி, கடவுளுடைய எண்ணம் பார், அந்த மைண்ட பார். யாருக்கு சொல்றாரு? பரிசுத்தவானுக்கு சொல்றாரு, அயோக்கியனுக்கு சொல்ல, திருட்டு பசங்களுக்கு சொல்ல, போக்கிரியா வாழ்கிற விசுவாசிகளுக்கு சொல்ல. போக்கிரியா வாழ்ற விசுவாசி உருப்படாது. பரிசுத்தமான விசுவாசிக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நீ டெவலப் ஆகணும்ப்பா, நீ ஜபத்துல, வேத வாசிப்புல, புரியுதா? நீ ஒழுக்கத்துல, பொருளாதாரத்துல, தொழில்ல நீ டெவலப் ஆகி ஊருக்கே
ஆசீர்வாதத்தை ஊற்றார். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போறாரு. நான் செத்துருவேன், எனக்கு கேன்சர் வந்துருமோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமோ, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதை தான் போடணும். நம்முடைய மைண்ட்ல கண்ணுல பாக்குற விஷயத்த இவன் உருப்பட போட்டான், நான் சொல்றேன் செத்து போறான் பார், இது உருப்பட போறான், இது கெட்டு போகுது பார், இப்படியே பேசிக்கிறதா அப்படியே தான் நடக்கும். ஆனா நான் தேவ மனுஷன், நான் பழுகுவேன், பெருகுவேன், விருத்தியாவேன், நான் மீட்கப்பட்டவன், ரத்தத்தால் கழுவப்பட்டவன், தேவாவியால் நிரப்பப்பட்டவன், நான் பழுகி பெருகி விருத்தடைந்து அநேக ஜாதிகளுக்கு ஒளி தருவேன். இதுதான் என்னை பற்றிய விஷயம். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்தது பாருங்க, போட்டாரா? திருப்பியும் 9ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டார். ஆதியாகமம் 12 சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 12. The subconscious mind. பழைய புதிய ஏற்பாட்டுல 100கணக்கான வசனங்கள் இருக்குது. பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து காண்பிக்கிற மனுஷன் அப்படின்றார் ஏசப்பா. 12ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க, ஒரு புது ஜெனரேஷனை தேடுறார். திரும்பியும் இந்த ஜெனரேஷன் கெட்டு போச்சு. நோவாவுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஜெனரேஷன் கெட்டு போச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் காலி. ஒரே ஒரு குடும்பம் தான். அதாவது ரொம்ப புதுப்பிக்கும். நாட் என்னை பற்றிய தேவ சித்தம், அதுல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். வரவன் போறவன், வந்த பிரச்சனை போன பிரச்சனை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இயேசு அதெல்லாம் கம்பீரமா நடந்தார். இயேசு ஊர்ல இருக்கிற பிரச்சனை தலைமலை வாரி போட்டு இருந்தா அவர் போடல, கடவுளை காமிச்சார். அவரை பின்பற்றினா நீ உருப்படுவ, அவரை பின்பற்றலாம் அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்கிறார். ஹலோ, ரொம்ப ஒரு ஜாக்கிரதை. பிறருக்கா, அதாவது ஒன்றும் அறியாத மக்களுக்காக ஜெபித்தார், ஒன்றும் இயலாத மக்களுக்கு உதவி செய்தார். கொழுப்பெடுத்து ஆடுற மக்களுக்கு அவர் உதவி செய்யல. அவன் தான் பரிசெய்ய சதுசெய்ய. அவன் திமிரு பிடிச்சிட்டு கேள்வி கேட்டுருந்தான். அவனை கண்டுக்கல. ஆனா பாவம் ஒண்ணு இல்லாத மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், ஒண்ணும் தெரியாத மக்களை தேடி சென்று அவர் உதவி செய்தார். இதுல ரொம்ப ஞானம் இருக்கணும், புரியுதா? தேவையுள்ள மக்களை, முடியாத மக்களுக்கு, இயலாத மக்களுக்கு தேடி சென்றார். இயலாத மக்களுக்கு உதவி செய்தார், இயலாத மக்களுக்கு தூக்கி விட்டார். இப்ப முழு சமுதாயம் கெட்டு போச்சு. அடுத்த திருப்பி ஒரு பிரச்சனை உண்டாகுது, எல்லாம் திருப்பி கெட்டு போயிட்டான். இப்ப பாருங்க 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப ஒரு மனுஷனை பாக்குற, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய, இதெல்லாம் உன் அப்பா, உன் அம்மா, உன் தாத்தா, அவங்க எல்லாம் அந்த தேசத்தினுடைய மனநிலையில வாழ்றாங்க. சாதாரண கான்சியஸ் மைண்ட், சாதாரண பார்த்து வாழ்றவங்க. ஐயோ கேஸ் பில் ஏறிச்சு, ஐயோ கரண்ட் பில் ஏறிச்சு, ஐயோ என்ன பண்றோம், இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நடக்காது, ஆகாது, கூடாது, கண்ணுல பாக்குறத வாழ்றவங்க. அதனாலதான் கடவுள் அவரை பார்க்கிறாரு. இவன் ஒரு வித்தியாசமா இருக்கானே, இவன் ஒரு வித்தியாசமா கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஆஃப் பைபிள்ல வரும். ஆபிரகாமை பத்தி சின்ன வயசுல அவர் எப்படிலாம் நடந்துக்கிறாரு சொல்லி வரலாற்று, எபிரேய வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்காங்க. அப்ப கடவுள் அவனை பார்க்கிறாரு, இவன் வித்தியாசமா இருக்கானே, எல்லாரும் ஒரு போக்குல போறோம், இவன் வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு அவனை பார்க்கிறாரு. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, வாசிங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இப்ப மறுபடியும் ஒரு கோடு போடுற, உனக்கு இந்தியாவில் சொல்லித்தர சாதி அமைப்பு ஒண்ணு நடத்தக்கூடாதுப்பா. இந்தியாவில் இருக்கிற மற்ற ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு லைன் போடுறேன். சினிமாக்கார ஒண்ணு நடத்தக்கூடாது. பொய் செய்திகள், இப்ப பாருங்க, எல்லா மீடியாவையும் பணம் கொடுத்து வாங்கிட்டோம். ஒரே பொய் பிரச்சாரம். அதாவது ஈர பேனாக்கி, பேனை பெருமாக்கி, பொய் செய்திகள், பொய் செய்திகள், எல்லாத்திலும் திருடுத்தணும். மிஷன்ல திருடுத்தணும், எலெக்ஷன்ல திருடுத்தணும், ஓட்ல திருடுத்தணும், எல்லாம் கார்பரேட் உலகம் அப்படி நடக்குது. இதுல நாம அடிமையிடக்கூடாது. நாம ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு கார்பரேட் மாஃபியா கும்பல் அப்படியே ஆக்கிரமிக்குது இந்தியாவை. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரே நாடு ஒரே தேர்தல், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா இந்த சமுதாயம்
சினிமாவுக்கும் போதைக்கும் சாராயத்துக்கும் அடிமையாகி அதுதான் வாழ்க்கை வாழ்ந்துங்கிறாங்க. கூத்து. அங்க வந்து ரஜினிகாந்த் பின்னாடி ஆடிங்கன்னா இங்க வந்து ஜார்ஜ் அவராஜ் பின்னாடி ஆடுறானுங்க. வேதம் தெரியல. அங்க கமலஹாசன் பின்னாடி ஆடிங்கன்னா இங்க எடின்புற கூட ஆடிங்கிறாங்க. வந்து சத்தியம் தெரியல. சத்தியம் கேட்டு பாரு. இதேதான் ஒழுக்கமற்ற இளைய சமுதாயம் உருவாயிட்டு. அவனை போல ட்ரெஸ் போடுறது, அவனை போல இதெல்லாம் இயேசு பாக்குறாரு. ஒரு கோடு போடுறாரு. ஆபிரகாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆபிரகாம் சொந்தக்காரன், ஆபிரகாமுடைய இன ஜன பந்துக்கள் எல்லாம் அந்த வேற ஒரு கோட்ல போறாங்க. இப்ப ஆபிரகாம பாக்குறாரு. பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்ற. நான் சொன்ன எல்லாவற்றையும், நான் சொன்ன வசனம், நான் சொன்ன என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, நானே வழி. இது அப்படியே அந்த புதிய ஏற்பாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற. தம்பி புரியுதுங்களா? புரியுதா? எவரோ ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாங்க, பா 10,000 பேர் போறாங்க, அவர் சொல்லிட்டாரு. அப்படிலாம் இல்லை. கடவுள் சொல்லி இருக்கிறார், நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு ஆசீர்வாதம். நான் கீழ்ப்படியாம சீர்கட்டவனா இருந்துட்டு அந்த கூட்டத்துக்கு போனா பணத்தை அமிச்சிட்ட ஜப குறிப்பு எழுதி போட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா அது போலி. சரி, இப்ப சொல்ற, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் கட்டளை. வாலிப பெண்ணு, உன் மனசு விரும்புறதெல்லாம் பேசினுக்காத, உன் மனசு விரும்புறதெல்லாம் தேடினுக்காத, நீ ஃபெயிலியர் ஆயிடுவ. வாலிப பையனே, நான் உனக்கு காண்பிக்கும் வழியில நட. அதுதான் விஷயம் இங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வழியில உன் பிள்ளைகளை நான் காண்பிக்கும் வழியில் நடத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட செல்போனை கொடுத்துடுறாங்க. சோறு ஊட்டுறதுக்கு செல்போன், குளிப்பாட்டுறதுக்கு செல்போன். அது பயங்கரமான மூளை மழுங்களை உண்டாக்கும். எதிர்கால சந்ததி கண்டம் போயிடுச்சு. கேட்க மாட்டாங்க, பெற்றோர் கேட்கவே மாட்டாங்க. புத்தியிலே அந்தகாரப்பட்டு வேதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சினிமா படங்களை காமிச்சு ஒரு படம் வந்துருது. வாலிப பையன் வாலிப பொண்ணு ஸ்கூல்லயே லவ் பண்ற மாதிரி அந்த பாட்டை அப்படியே பாடுறாங்க எல்லாரும். நிலத்தியே நிலத்தியே. அது ரொம்ப கஷ்டம் போது லவ் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பி கேர்ஃபுல் பா. விளையாட்டு விளையாகும், 5 விளையாடுது 50. இதான் சத்தியம், உண்மை. 5 விளையாடுது விளையாடு. நாமளே செடி வச்சு அதுக்கு உரம் போட்டு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஐயோ 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 எந்த விதமான சமுதாயத்தை உருவாக்குற நம்ம. இயேசு சொல்ற, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். யாரு போதிக்கணும்? நீலோத்தி போதிக்க கூடாது. புதுசா வர சினிமா கூத்தாடி போதிக்க கூடாது. சினிமாக்காரன் போதிக்க கூடாது. புரியுதா? வாட்ஸ்அப் போதிக்க கூடாது, இன்ஸ்டாகிராம் போதிக்க கூடாது. இயேசு போதிக்கணும். இத சின்ன வயசுலயே பழகிடணும். சின்ன வயசுலயே பழகிட்டீங்கன்னா சந்தோஷம். வாலிபம் வந்துட்டு அப்புறம் சொன்னா முடியாது. தோலுக்கு மிஞ்சிட்டாலும் முடியாது முடியாது. எந்த காட்சி நீ பார்த்துக்கிற அதெல்லாம் உன் புள்ள பார்ப்பான். நீ எதுல டைம் ஸ்பெண்ட் பண்ற அதுலதான் உன் புள்ளையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நீ உட்காந்து இன்னைக்கு சண்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, தினமணி பத்திரிகையை வாசியா அவனும் வாசிப்பான். நீ நேரம் பொண்ணு போட்டு கறி பக்கத்துல வச்சுக்கிட்டு மென்னு பாத்துக்கிறா அவன் உன்னை விட டபுள் டெக்கரா மாறுவான். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கர்த்தர்கிட்ட உட்காந்து கத்துக்கணும். அதுதான் சொல்றேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எப்படி சப்கான்சியஸ்ல போற இருப்ப. ஒரு அடி நிலம் கூட இல்ல. நம்ம ஒரு அடி நிலம் கூட இல்ல. ஒரு அடி இல்லைங்க. இப்ப அதுதான் சொல்ல வர. இப்ப உங்களுக்கு கடவுள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன போடுறாரு? நாமெல்லாம் எங்கிருந்து மில்லியனர் ஆக முடியும், நாமெல்லாம் எங்கிருந்து பெரிய கம்பெனி உருவாக்கி ஒரு 100 பேருக்கு வேலை தர முடியும், நாமெல்லாம் எங்கிருந்து எம்எல்ஏ ஆக முடியும், நாமெல்லாம் எங்கிருந்து சபாநாயகர் ஆக முடியும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க ஆட்சியில சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன். எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்காக கடவுள் தமிழக வரலாற்றையே மாத்துவார். ஒரே ஒரு மனுஷனுக்காக 1000 பைபிள் கொடுப்பார். கொடுத்திருந்த நல்ல பிரசங்கம் பண்ணுவார் பைபிள்ல செய்தி எடுத்து. ஆனா இன்னைக்கு அவரு தான் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கு தலைவராக மாத்திட்டார் ஆண்டவர்.
இது பாருங்க, இதான் டிஃபரண்ட் திங்கிங். அந்த ஒரு மனுஷனை நீங்க உட்கார்ந்து சத்தியம் சொல்ற, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை, அவரை மட்டும்தான் பேசுறேன் நான். அதனால எல்லாரும் அப்படி இல்லை. பாருங்க, பைபிளை குத்துக்கிட்டே இருந்தார். எவன் பாக்குறானோ இல்லையோ அவங்க பாட்டி சொல்லுவாங்களா, எப்பா நீ ரட்சிக்கப்பட்டவன். அவங்க அம்மா சொல்லுவாங்களா, நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ நீதிமான், நீ நீதிமானா நடந்துக்கணும். இன்னைக்கு சட்டமன்றம் உட்கார்ந்துமே வசனத்தை சொல்றாரு. உட்கார்ந்தா வசனம், எழுந்த முடிக்கும் பொழுது வசனத்தை சொல்றாரு. பாருங்க, ஒரு மனுஷனுக்காக தமிழக வரலாற்றையே மாத்துவார் ஆண்டவர். புரியுதா? அதனால சொல்ற, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டோம்னா அது என்னைக்கு நிலைக்கும். நம்ம எங்கேயோ குப்பையில இருக்கலாம், எங்கேயோ தூக்கின்னு போயிடுவார் ஆண்டவர். தேவனுக்கு மட்டும்தான் வைராக்கியம் பாடுறோம். சினிமாக்காரனுக்கு, கூத்தாடிகளுக்கு, அப்புறம் இந்த முலம் ஒண்ணுமே தெரியாத மக்குகளுக்கு பின்னாடி போய் நம்ம வாழக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. புரியுதா? பிச்சை புகிலும் கற்கை நன்றே, கற்கை நன்றே, கற்கை நன்றே. எதை கற்கணும்? ஒழுக்கத்தை கற்கணும். ஒழுக்கம் கெட்டு கல்வி அது வெறும் வேலை வாய்ப்பை உண்டாக்கும். நிறைய பேர் படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். எக்ஸாம் எழுதியாச்சு, அப்புறம் கூப்பிட்டு கேட்டு பாரு, ஒண்ணும் தெரியாது. இன்னும் சில பேர் படிக்கிறாங்க, எதுக்கு தெரியுமா? கவர்மெண்ட் வேலைக்கு. கவர்மெண்ட் வேலை வாங்கியாச்சு, அந்த 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 விஷயத்தை சொல்லி கேட்டு பாரு, ஒண்ணும் தெரியாது. இந்த படிப்பு அல்ல, தமிழ் இலக்கியங்கள் சொல்ற படிப்பு. நீ படிப்பா படிச்சேன்னா உன் இருதய செம்மைப்படும். உன் இருதய செம்மைப்பட்டா நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புவ. நீ நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பினா உன்னை பார்க்கிற அநேகர் உன்னை போல மாறணும்னு ஆசைப்படுவான். அந்த கல்வியை பத்தி பேசுறாரு, வாழ்க்கை கல்வியை பத்தி பேசுறாங்க. குடும்பம், சொந்த பந்தம், அன்பு செலுத்துதல், எல்லாரையும் நேசித்தல், பகிர்ந்து கொடுத்தல், பகிர்ந்து வேலை செய்தல், பகிர்ந்து பணம் கொடுத்தல், பகிர்ந்து பொருளாதாரத்தை கொடுத்தல், ஏழை எளியவர்களுக்கு உதவுதல். இந்த கல்வியை தான் நமக்கு சொன்னாங்க. எக்ஸாம் கல்வியே அல்ல, வேலை வாய்ப்பை உருவாக்குற கல்வியே அல்ல. அது வெறுமனே வேலை வேலை அப்புறம் அது எக்ஸாம் மார்க்குக்காக வர கல்வி. அந்த கல்வி ஒன்றுக்கும் உதவாது. வாழ்க்கை கல்விதான் நம்மளை நல்லா நடத்தும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்களேன். ஆபிரகாம் சொல்லிட்டாரா, அப்படி திருப்புங்க 15வது அதிகாரம். இப்ப அவங்க அதுக்கு அடுத்தது அவங்களுக்குள்ள வர கேட்க பிடிக்காது, உட்கார பிடிக்காது, தேய் கூட உட்காந்து 3 ஹவர் பார்ப்போம். சத்தியம் 1 ஹவர் கேட்கறதுக்கே இடுப்பு வலிக்கும், தலை வலிக்கும். என்ன பண்றது? 15வது அதிகாரம் 5லிருந்து 7 பாருங்க. திருப்பியும் வெளியே அழைக்கிறார். அவர் அவனை வெளியே அழைத்து, நான் மறுபடியும் சொல்றேன், ஆள் மனசுல கடவுள் போடுறாரு பாருங்க. ஆள் மனசுல அவனுக்கு ஆசையை உண்டாக்குறார். நல்ல ஆசைகள், என்னவா? நல்ல ஆசைகள், பரிசுத்தமான ஆசை. பாருங்க, வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயங்க. கிழவனை பார்த்து நீ குழந்தை பெத்துப்பா, உன் சந்ததி தான் அந்த பூமியை நிரப்புன்ற. அதான் கடவுள். என்ன, தனக்கு கீழ்படுற பிள்ளைகளை அவரை கைவிடவே மாட்டார். தனக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். தனக்கு பயப்படாம திமிரு பிடிச்சு வாழ்றவர்கள் அவருக்கு அருவருப்பானவர்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். எவ்வளவு விஷயம் பார்த்தீங்களா? இப்ப பாக்குறாரு நட்சத்திரத்தை, இது போல நீ டெவலப் ஆகுன்ற, இது போல நீ டெவலப் ஆக, நீ 5க்கும் 10க்கும் தெரிய மாட்டப்பா, நீ அது போல அவன் கீழே பார்க்கறான், மணல் அல்லன்ற, இது போல நீ டெவலப் ஆகுன்ற. இந்த ஆள் மனசுல தேவன் போடுற விதைப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நடத்தணும், இதுதான் நடத்தணும். கண்ணுல பார்த்துட்டு முடிவு எடுக்க கூடாது. எதையுமே கண்ணுல பார்த்துட்டு எதையுமே முடிவு எடுக்க கூடாது. கண்ணுல பார்த்து முடிவு எடுத்தோம்னா கெட்டு போயிடுவோம். கடவுளுடைய வார்த்தையை மையமா வச்சு முடிவு எடுக்கணும். நம்ம தொழிலா, நம்ம வேலையா, நம்ம வாழ்க்கை துணையா, எதுவா இருந்தாலும் வார்த்தையை வச்சு முடிவு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். கண்ணுல பார்த்து வச்சு முடிவு எடுத்தோம்னா கெட்டு போயிடுவோம். கண்ணுல பார்த்து முடிவு எடுத்தான் சாதாரண மைண்ட், கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட்னா கண்ணுல பாக்குறோம், பச்சை பசேன்னு இருக்குது, நல்ல மாடு கொழுந்து இருக்குது, சூப்பரா இருக்குது, நான் அங்க ஓடிடுறேன்னா
ஆனா ஆண்டவர் வாழாண்ட இல்ல போப்பான்ட்ட போய் கெட்டு போனான் கண்ணுல பார்த்து. ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல கடவுள் போடுற இருப்பாரு, ஒண்ணு இல்லாதவனை பார்த்து நீ எனக்கு கீழ்ப்படுகிற, நீ பெருகுவ, நீ வளருவ, உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு சரி ஓகே, இப்ப அவங்க பையன் கிட்ட வரலாம், ஈசாக்கு கிட்ட டைம் இல்ல. திருப்பி அப்படியே பாருங்க 26வது அதிகாரம் 26. அந்த ஆண் மனசுல தேவன் போடுற அந்த விதையை பாருங்க. எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறப்பா, மெய் தேவனை அறிஞ்சுக்கின, பொய்யான விக்கிரகத்தை விட்டு வந்துட்ட, இந்திய கலாச்சாரத்தை விட்டு வந்துட்ட, சாதி மதம் இனவெறி மொழி வெறி ஜாதி வெறி இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட, நீ என் வார்த்தையை படிக்கிற, நீ நல்லா இருப்பான்ற. திருப்பி 26வது அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான 1வது வசனம் எல்லாம் வாசிங்க. பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக எங்களுக்கு வந்து கேராருக்கு போனா ஒரு பஞ்சம். ஹல்லேலூயா. பஞ்சம் சொல்லுங்க, பஞ்சம் சொல்லுங்க. அப்போ கடவுள் பிள்ளைங்க போற இடத்துலாம் நல்லா இருப்பாங்களா? இல்ல, சில கஷ்டங்களை அனுமதிப்பார், சில அவமானங்களை அனுமதிப்பார், சில நஷ்டங்களை அனுபவிப்பார். இதுதான் வாழ்க்கை. நாம பூமியில வாழ்றோம், பரலோகத்துல வாழல. எப்ப பார்த்தாலும் பரலோகம் மாதிரி இருக்கும் பைபிள் சொல்லல. உனக்கும் பசி எடுக்கும், உனக்கும் மக்கள் தூஷிப்பாங்க, உன்னையும் மக்கள் வேதனைப்படுத்துவாங்க, உனக்கும் சறுக்கல் உண்டாகும், உனக்கும் பள்ளம் உண்டாகும். ரைட்டுப்பா, எல்லாத்தையும் அனுபவி, அதன் மத்தியில நான் இருப்பேன். இப்போ ஈசாக்குக்கு பயம், திகில். அந்த நேரத்துல அவனை பார்க்கறாரு பாருங்களேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, தூக்கம் சொல்லுங்க, தூக்கம் சொல்லுங்க, தூக்கம், தூக்கம், தூக்கத்துல பேசுற. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, சப்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனசுல நாம பாருங்கள. இப்போ ஒரு பேய் படம் பார்க்கறோம், எல்லாரும் பார்த்துருக்கோம். மம்மி ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்தது. சினிமா தேட்டர்ல போய் பார்த்துருக்கேன் நான். அதுக்காக சினிமாவுக்கு போங்கன்னு சொல்ல வரல, ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இப்பெல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு. அப்போ 6 மணி ஷோ, 3 மணி ஷோ போய் 6 மணி விட்டாங்க. 6 மணிக்கு திரும்பி வர முடியல, பயமா இருக்குது. இப்போ நான் பார்த்தது பிலிம் தான், அந்த பயம் என்ன இருக்குது ஆள் மனசுக்குள்ள. அவன் பாருங்க, ஆள் மனசு ரொம்ப முக்கியம். ஆள் மனசு ரொம்ப முக்கியம். நம்முடைய உள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்களேன், எத்தனையோ பிள்ளைங்க வந்து கெட்டு போறானுங்க. திரையில அசுத்தமான படத்தை பாக்குறானுங்க, பார்த்து உடம்பு கெட்டு போகுது. அவன் திரையில தான் பாக்குறான், நிஜம் கிடையாது. அப்ப அந்த ஆள் மனசுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் மதிக்கிற ரொம்ப நம்முடைய மனது ரொம்ப முக்கியம், ஆள் மனது. இப்ப இந்த மனசுல சொல்றாரு, தூக்கத்துல எப்பவா, தூக்கத்துல சொல்லுங்க, தூக்கத்துல ஒரு முறை திருச்சியில ஊழியம் பண்ணிட்டு வந்துட்டார். வந்துட்டு ஜபம் பண்ணல, நைட்டு 1 மணிக்கோ 12 மணிக்கோ வந்து பத்துட்டேன். நான் திருச்சியில அங்கிருந்து இங்க வரத்துக்கு திருச்சிக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் ஆச்சு பஸ்ல வந்து பத்துட்டேன். அங்க இருந்த அந்த பேய் அடுத்த செகண்ட் வந்து நெருங்கிடுங்க. அடுத்த செகண்ட் தூக்கத்துல எப்படி கிட்ட வருது, ஏசு நம்ம ஓடி போச்சு, நெருங்கல பாரு. அவனோட செகண்ட்ல பாரு. இதுதான் காணாத உலகம். இது உலகத்துல உங்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இதெல்லாம் பெருசா கிடையாது. என்ன ஒரு பேய் பிசாசு. ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ஆவிக்குரிய உலகத்தை பத்தி ரட்சிக்கப்பட்டவங்க தான் தெரியும். அடுத்த செகண்ட் வந்து பாருங்க, அந்த ஏழில் இருந்த அந்த குலதெய்வம் காட்டு, குலதெய்வம் ஐயனார் வருது. அந்த குலதெய்வம் வருது, அடுத்த செகண்ட் வருது. வந்து படிக்கட்டுல ஏறி வந்து தெரியுது அந்த வீட்டுல இருந்தப்போ. அப்போ இதெல்லாம் காணாத உலகம். அதுதான் கடவுள் காண்பிக்கிறார். காணாத மெய் ஆசீர்வாதங்களை உனக்கு நான் மனசுல போடுறேன், நீ அந்த கோட்ல மட்டும் போ. இங்க பாரு, இப்ப சொல்ற, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். தூக்கத்துல பேசுற கடவுள் எவ்வளவு அழகா தூக்கத்துல பேச. அப்ப பாருங்க, இந்த மனசு, இந்த தூக்கம், இந்த கனவு, தரிசனம், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வாட்ச் பண்ணணும். யாரோ ஜபம் பண்ணி எனக்கு என்ன நடக்கும்னு கேட்க கூடாது. நீ ஜபம் பண்ணிட்டு படு. ஆண்டவரே, எனக்கு எந்த இடத்துல மாப்பிள்ளை வச்சிருக்கீங்க, என் பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ளை வச்சிருக்க, பையன் வச்சிருக்கிறேன், என் பையன் என்ன வேலையை செய்ய, எந்த வேலைக்கு போனோம், ஆண்டவரே நான் எங்க, எனக்கு என்ன குழந்தை கொடுக்க போறேன், ஆண்டவரே நான் என்ன வியாபாரம் செய்யணும்,
என்ன தொழில் பண்ணும்? இதை கேட்டா கனவுல காட்டுவார், கனவுல காட்டுவார் ஆண்டவர். யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணோம், யாரோ என் தலைமையில கை வைக்கணுன்றது அது வேணாம். அவங்களா வந்து ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு போட்டா தப்பு கிடையாது. ஆனா நீங்க மக்கள் யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னோம், யாரோ ஒருத்தர்கிட்ட ஓடுற அது தப்பு. கடவுளா நடத்துவார். திடீர்னு ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் அவர் உணர்த்துவார், தீர்க்க அவங்க பேசுவார். அது அற்புதம். இது கடவுளுடைய வழிநடத்தல். அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஊர் ஊரா சுத்தி கிடப்புது அது வனாந்தரவாசி விசுவாசிகள். இங்க பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தூக்கத்துல, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே படிப்பா தம்பி, படிக்க குடியிரு. இந்த தேசத்திலே நாம் எங்க இருக்கணும்னு பேசுற கடவுள். எங்க இருக்கணும்னு பேசுற. யாரு மாப்பிள்ளைன்னு பேச மாட்டாரா? யாரு பொண்ணுன்னு பேச மாட்டாரா? நம்ம புள்ள என்ன படிக்கணும்னு பேச மாட்டாரா? இதெல்லாம் உங்ககிட்ட தாங்க இருக்குது. நம்ம நாட்டுல பாஸ்டர் சொல்லுவார். பாஸ்டர்னா வேலையா பாஸ்டருக்கு, பாஸ்டருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு சீஷர்களை உருவாக்கி தேசத்துல இந்த நல்ல செய்தியை சொல்றதுதான் பாஸ்டருக்கு வேலை. நீ உங்கள் நல்ல மேய்ப்பன் இயேசு, இயேசுவை காமிச்சாரா, இயேசுவை பின்பற்றி போயிட்டே இருக்க. நீங்க பாஸ்டர் வழிகாட்டுவார். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன் கிட்ட வா, ஏன் கிட்ட வா, ஏன் ஜெபத்துக்கு வா, ஏன் உபவாசத்துக்கு வா. இதுதான் பிரச்சனை. நீ இயேசுவை பிடிச்சுக்கணும். ஏசப்பா நான் என்ன தொழில் பண்ணோம், என்ன வியாபாரம் பண்ணோம், எங்க வேலைக்கு போனோம். அவனுக்கு கனவுல பேசுறார். அப்புறம் இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்புறம் தந்து நிறுத்துங்க, உனக்கு ஓ சந்ததிக்கு சொல்லு. ஹலோ, அந்த பக்கத்து தெருவில் வீட்டுக்கு ஒருத்தர் தூக்கு மாடி செத்துட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் சந்ததி கெட்டு போச்சு. தகப்பன் தாய் கடவுளுடைய வழி நடக்கணும்னா அடுத்த தலைமுறை கெட்டு போயிடும். ஏன் ஆண்டவர் சந்ததி சந்ததி சந்ததின்றார்? அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பா? அவன் சினிமா தர பின்னாடி ஓடிங்கிறான், அவன் கூத்தாடி பின்னாடி ஓடிங்கிறான். அவனுக்கு திருக்குறள் தெரியாது, நாலடியார் தெரியாது, ஒழுக்க வாழ்க்கை தெரியாது, தமிழக வரலாறு தெரியாது, தமிழக பண்பாடு தெரியாது, தமிழக கலாச்சாரம் தெரியாது. இன்னைக்கு இந்தியாவில் தமிழக தரம் இருந்து நடக்குது. அதுக்காக எவ்வளவு போராட்டம் நடந்தது, எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க, எதுவுமே தெரியாதுப்பா, எதுவுமே தெரியாது. நீ கத்துக் கொடு. அதனால்தான் சந்ததியை பத்தி பேசுற. உன் சந்ததி கெட்டு போயிடக்கூடாது. நீ என்ன விட்டுனா உன் சந்ததி கெட்டு போன சந்ததியா மாறிடும். அந்த சந்ததியில விபச்சாரிகள் உருவாவாங்க. அந்த சந்ததி குடிகார சந்ததியா மாறும். அந்த சந்ததி கஞ்சாவுக்கு அடிமையான சந்ததியா மாறும். அந்த சந்ததி கொலைகார சந்ததியா மாறும். அந்த சந்ததி இயேசுவை விட்டுட்டு விக்கிரகாரத்தை பின்னாடி ஓடிடும். பி கேர்ஃபுல். என்னவா? அந்த சந்ததி இயேசுவை விட்டுடும், விக்கிரகாரத்தை பின்னாடி ஓடிடும். அவன் தான் போய் டிங்கி 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 அடித்தான். சாபம், பயங்கர சாபங்கள் வந்துடும். அடுத்தது இயேசுவை மறுதளிச்சுட்டு விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டா தலைமுறையா சாபம் வரும், பல சாபங்கள் வரும். அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஏன்னா இயேசு உயிரை கொடுத்து வீட்டு இருக்கிறார். உயிரை கொடுத்து உன்னை ரட்சித்து நீ நல்லா இருந்து நல்லபடியா பரலோகத்துக்கு வா, உன் கூட இருக்கிற மக்களை பரலோகத்துக்கு கொண்டு வான்னு ரட்சித்து இருக்கிறார். அந்த இயேசுவே தள்ளி விடுகிறவன் அவர் ரத்தத்தை காலில் மிதிக்கிறவனுக்கு சமன்னு எபிரேயர்ல சொல்றார். ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஜெனரேஷனுக்கு நீ கத்துக் கொடுக்கணும்னா ஏசப்பா டேரக்டா உட்கார்ந்து கத்து தர மாட்டார். நீ தான் இயேசு. அதான் தான் சொல்றாரு, நீங்கள் தேவர்கள் என்றார். நீ தான் இயேசு. உன் வீட்டுல நீ தான் உன் பிள்ளைக்கு கத்து தரணும், நீ தான் உன் பொண்ணுக்கு கத்து தரணும், நீ தான் உட்கார்ந்து ஜெபிக்க கத்து தரணும், வேதவாசி கத்து தரணும், படிப்பு சொல்லி தரணும். அதை படிக்க வச்சுட்டு நீ ஒரு புக் எடுத்து வச்சு உட்காந்துக்கணும். இந்தியாவின் சட்டங்கள் 50 ரூபாய் வாங்கி படிய, அவன் அங்க உட்காந்து படிக்க, நீங்க படி, நீ நல்லா இருப்ப. புரியுதா? அண்ணாதுரை அறிவுரைகள், பெரியாரின் அறிவுரைகள், அம்பேத்கரின் அறிவுரைகள், ஜெயமோகனின் சிறுகதைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கும். வாழ்வியலை பத்தி சொல்லி தருவாங்க. ஒழுக்கம், பண்பு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறது, சின்னவங்க கிட்ட எப்படி பணிவா நடக்கிறது, அன்பு என்ன, தூய்மை என்ன, பகிர்ந்து கொடுத்தல் என்ன, எல்லாம் சொல்லி தருது. 50 ரூபா தான் அந்த புக்குலாம். நீ உட்காந்து இதை படி, உன் பிள்ளை உட்காந்து சயின்ஸ் படிக்கட்டும். படிட்டு நீ சினிமா பார்த்துக்கிட்டா, நீ போன் எடுத்து சுத்தி பேசிக்கிட்டா அது எங்க படிக்கும்? அது படிக்கிறத ஏமாத்தம், அவ்வளவுதான். அதுதான்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு உன் சந்ததி சொல்லு, உன் சந்ததி சொல்லு, உன் சந்ததி சொல்லு. சந்ததி, சந்ததி கெட்டு போச்சுங்க, சந்ததி கெட்டு போச்சு. பாவ சந்ததியா மாறிடுச்சு, அசுத்தமான சந்ததியா மாறிடுச்சு, பொய் பேசுற சந்ததி, ஏமாத்துற சந்ததி, தில்லுமுள்ளு பண்ற சந்ததி, மனதை நோகடிக்கிற சந்ததி. காரணம் என்ன? பெரியவங்களாகிய நாம இயேசுவை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா மாறிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, அதனாலதான் சந்ததி மாறி போச்சு. உன் சந்ததி சொல்லுங்க, உன் சந்ததி. 3 வசந்த வாசத்தை முடிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2. இதனுடைய தொடர்ச்சி மறுபடியும் பார்க்கலாம். இந்த ஆழ் மனது ரொம்ப முக்கியம். அதனால் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். அதனால் வியாதியிலிருந்து ஜெயித்தவர்கள், தரித்திரத்தை ஜெயித்தவர்கள், தலைமுறை சாபத்தை ஜெயித்தவங்க, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு உங்க வாழ்க்கை அப்படின்னு சொன்னவங்களா ஜெயித்து வீறு கொண்டு நடந்திருக்கிறாங்க. இந்த ஆழ் மனதை தேவ வார்த்தையால் நிரப்பி தேவனுடைய வல்லமையால் நிரம்பின மனுஷர்கள் எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ பேரு இந்த ஆழ் மனதை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவனுக்கு என்று அர்ப்பணித்து தேவனுடைய வாக்கு தத்தங்களால் இந்த ஆழ் மனதை நிரப்பி அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபித்து பாடி ஆராதித்து தன் வழிகளை செம்மைப்படுத்தின மக்கள் வெற்றி வீரர்களா நிற்கிறாங்க இன்னைக்கும். ரோமர் 12:2 வாசிங்க. நீங்க டகாண்டியா இருக்காதீங்கப்பா. சர்ச்சுக்கு வந்தா பாட்டு பாடுறது, சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போயிட்டா ஒரு உலகத்தால போல வாழ்றது. நீங்க இந்த உலகத்துக்கு ஏத்த வேஷம், இங்க வந்தா ஒரு வேஷம், இங்க இருந்து வெளியே போயிட்டா அங்க ஒரு வேஷம். அதான் சொல்ற, வேஷம் போடாதப்பா, வேஷம் போடாத. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்னது இது இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பத்தியா. ஆதாம பார்த்து சொன்னாரு கீழ்ப்படிப்பா நல்லா இருப்ப. ஆபிரகாம பார்த்து சொன்னாரு எனக்கு கீழ்ப்படிப்பா நல்லா இருப்ப. ஈசாக்கை பார்த்து சொன்னாரு எனக்கு கீழ்ப்படிப்பா நல்லா இருப்ப. யோசேப்பு வாலிப நிறைய பொண்ணு கண்டு போடுது அவன் மேல, எல்லாம் அவனை எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. அத்தனை பொண்ணுங்களும் உலகத்தில் இருந்த பெண்கள். யோசேப்பு ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்கலையே, ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்கல. ஆவிக்குரிய வாலிபன் யோசேப்பு ஒரே போட்ல போனான். ஆண்டவர் அதை பார்த்த அவனை கூப்பிட்ட ஒரு அபிஷேகத்தை கூட்டா இருப்பாருங்க அவனுக்கு. அப்பா ஜேசிடி பிரபாகர் மாதிரி எகிப்துக்கே பிரதமர் ஆயிட்டான். ஒரே ஒரு மனிதனுக்காக சட்டத்தையே மாத்துவார். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா, சும்மா பணத்துக்கு பொருளுக்கு மனுஷனுக்கு ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிங்கன்னா ஓடினே இருக்க வேண்டியதுதான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, உள்ள மைண்டை பத்தி பேசுற, முழு ஃபுல் கான்சியஸ், ஃபுல் ஹார்ட், ஃபுல் தாட். ஏன் ஃபுல் 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 என்றாரு? ஏன் சொல்றாரு? கொஞ்சம் எனக்கு இடம் கொடு, கொஞ்சம் உலகத்துக்கு இடம் கொடு, கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடு, கொஞ்சம் அப்படிதான் கிடையாது. ஃபுல் ஃபுல் ஃபுல். என்ன சொல்றாரு? உங்க உலகத்துக்கு ஒத்த be transferred by the renewing of your mind. என்ன சொல்றாரு? படிப்பாங்க, படிப்பா சொல்றாரு. ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறிந்து உங்கள் மனசு புதுசா. இந்தியாவோட மைண்ட் உங்களுக்கு இருக்க கூடாது, இந்தியன் மைண்ட் கொடுப்பான். இந்தியன் மைண்ட்னா சாக்லேட் சாப்பிட்டு அங்கேயே போடுவான் குப்பையை. கடவுளுடைய மைண்ட்னா அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு டப்பால போடு. இந்திய மைண்ட்னா கண்ட இடத்துல எச்சியை துப்புவான். கடவுளுடைய மைண்ட்னா எச்சியை ரோட்ல துப்புறியப்பா, ஒரு ஓரமா போய் இடத்துக்கு. இந்தியன் மைண்ட்னா ஆணி இருந்தா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். கடவுளுடைய மைண்ட்னா வர வண்டி பஞ்சர் ஆடல அந்த ஆணி எடுத்து தூர போட. இந்தியன் மைண்ட்னா எல்லாத்தையும் வெட்டி பணமாக்கி ஏசிகள் வாங்கி வச்சுருப்பான். கடவுளுடைய மைண்ட்னா வீட்டாத ஒரு மரத்தை நட்டு ஒரு 10 பேருக்கு நிழல் வர மாதிரி அதை பார்த்து கத்துக்கொள்ள பகுத்து அறிகின்றார். இப்ப நான் சொல்லி கொடுத்ததுதான் கடவுளுடைய மைண்டு. நான் நல்லா இருக்கணும்,
நான் நல்லா இருக்கேன்னா ஆண்டவர் காண்பிச்ச வழியில மட்டும் செல்லணும். என் தாத்தா சொன்ன வழியோ, என் அப்பா சொல்ற வழியோ, என் முப்பாட்ட சொன்ன வழியோ, அதெல்லாம் இந்த மண்ணுக்குரிய வழி. கடவுள் சொன்ன வழி ஒரே நேர்கோடான வழி. அந்த வழியில நடந்தா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீ அறிந்து, அதனால்தான் புதுசா குழந்தை பெற்றவங்க பாக்கியவான்கள். சின்னதுல இருந்தே இந்த உண்மைகளை சொல்லிக் கொடு. நீ விஞ்ஞானி, நீ அறிவாளி, நீ திறமசாலி, நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன், நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட், நீ ஒரு மிஷனரி, நீ ஒரு ஊழியக்காரன், நீ அநேகரை வாழ வைக்க பிறந்தவன். மிஷனரிகள் இங்க வந்து வாழ வச்சாங்க, நீ அந்த மாதிரி வாழ வைக்க பிறந்தவன். நீ கடவுளுக்கு முதல்ல கொடுக்கணும். பாபா நான் சொல்றாரு இல்லையா, சர்ச்சி, எங்க சர்ச்சி 8 மணி பெல் அடிப்பாங்க, நாங்க 7:30 மணிக்கு லைனா போவோம். நானு, என் அப்பா, என் அம்மா, என் பிள்ளைங்க எல்லாம் லைனா போவோம். போய் பைபிள் எடுத்து உட்காந்துனா என் பிள்ளைங்க இப்படி அப்படி திறந்து பார்க்காது. நாங்க அப்படி திரும்பினோம்னா வீட்டுக்கு போனா பரேடு தான். எங்க அப்பா பொங்கல் வச்சுட்டு காலையே போடுவாராம். எதுக்கு திரும்பின? உனக்கு புக்கு கொடுத்துருக்கல, நோட்டு கொடுத்துருக்கல, எதுக்கு தண்ணி குடிக்க போன? எல்லாம் முடிச்சு சர்ச்சைன்றதுல கடவுள் வாசம் செய்யற இடம். அங்க ஓடிக்கின்னு ஓடாதுன்னு வேடிக்கை பார்த்துக்கின்னு தண்ணி குடிச்சுக்கின்னு சிரிச்சுக்கின்னு பேசிக்கின்னு கிண்டல் அடிச்சுக்கின்னு தேவ பயம் இல்லாத சும்மா ஒப்புக்குன்னா சர்ச்சைக்கு வர கும்பல். சர்ச்சை மட்டை அடிச்சுக்கின்னு சொந்தக்கார ஊருக்கு போய்க்கின்னு தேவ பயம் கேள்வி கேட்கணும். எனக்கு பயது, எனக்கு தாவீது சொல்றார், உமக்கு பயப்படும் பயத்தான் என் உடம்பு சிறுக்கு சீர்திருத்த விசுவாசி இருக்கிறாங்க. ஒரே நாள் வேற ஒரு சபை கூட்டு பாத்துருங்கள, வெட்டி போட்டாலும் வரமாட்டான். ஆனா பெந்தகோஸ்து சபையில இருந்து தான் ஓடுறாங்க. எவ்வளவு ஒரு மனவேதனை பாருங்க. ஒரே ஒரு நாள் நம்ம வைக்கிற ஒரு கூட்டத்துக்கு வரமாட்டாங்க அவங்க. அது ஒரு பரிசெய கூட்டம். ஆனா நம்ம கூட்டம் ஓடுறதும் ஓடையாடுறதும் இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எதை சொல்றது? இதெல்லாம் எப்படி சொல்றது? அவங்கள கூப்பிட்டு நம்ம வீடியே வந்து ஐயா எங்க கூட்டத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க போய் கூட்டு பாருங்க சிஸ்டர், அருமையா பைபிள் ஸ்டடி நடக்குது சிஸ்டர், வாங்க. வரவே மாட்டாங்க. அது ஒரு பரிசெய கூட்டம். அவங்க வைராக்கியத்தை பாருங்க. என் சபை வளரணும், என் சபை பெருகணும், என் சபை பலப்படணும், என் சபை, என் ஊழியம், என்னுடைய ஆராதனை தரிகெட்டு ஓடும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன மாற்றம். சனிக்கிழமை பாடல் பிராக்டிஸ் வரவங்க தான் இனிமேல் நம்ம பாடப்படும். அது ஜெபத்துல வரவங்க தான். அந்த ஒரு நான் எவ்வளவு விட்டு கொடுத்து பார்த்தேன். எல்லாரும் பாடணும், ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை. கடைசி ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, சிவாஜி நீ அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இவங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நீ ஒரு என்னது ஆர்கனைசேஷனா இருந்தா தான் இது சீர்படும், இல்லைன்னா உள்ளதும் போச்சு. வரவங்களையும் கெட்டு விட்டு மொட்டாச்சு விட்டுருவாங்க. அப்படின்னா என்னோட பல சூழ்நிலை வழியா, பல மனிதர்கள் வழியா ஆண்டவர் பேசுறாரு. கனவுல பேசுறாருன்னு சொல்ல வரல. பல சூழ்நிலைகள், பல மனிதர்கள் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுனால ஸ்ட்ரிக்டா 3 பாடல் இந்த முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். 10 நிமிஷம் ஆராதனை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு கலை போயிட்டே இருந்தோம். சாயங்காலம் ஊழியம் செய்வோம். மற்ற நாட்கள் இங்க ஜெபம் நடக்கும். இதெல்லாம் ஈடுபாடுள்ள ஆட்கள் மட்டும்தான் பாடுவதற்கும் ஆராதனைக்கும் மற்ற காரியத்துக்கும் வரும். ஓகே, யாரும் வரலையா, பிரச்சனை இல்லை, நானே செய்வேன். 10 பிரசங்கம் பண்ண கூட ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஊழியர்களுக்கு தெரியும், உடம்பு வெளியே வந்துட்டா டயர்ட் ஆயிடும். ஆனா இங்க வந்துட்டா அந்த உன்னத மேல எங்கெல்லாம் வருதுன்னு தெரியாது. நான் கேட்டரிட்டே சொல்லிட்டேன், நீ சனிக்கிழமை உனக்கு டீச்சர்ஸ் வேலை அதிகமாக நீங்க வரலன்னா நீ பாடக்கூடாது. சண்டே இங்க வந்து ஜெபத்துல வந்து அட்டன் பண்ணிட்டு இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ஜெபத்துல நீ ஆயத்தப்பட்டுதான் சண்டே இங்க வரணும், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அப்ப என்ன சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாக இருந்தனால் மறுரூபம் என்னவா? இந்த மனசை கெட்டு வச்சிருக்காங்க சாத்தா. இந்த வாலிப பசங்கிட்ட இந்த இன்ஸ்டாகிராம கொடுத்துட்டு மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஓ மனசு மறுரூபமாகும். பி கேர்ஃபுல். பெரியவர்களே, நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைகள் மேல கவனமா இருப்போம். மனசு மறுரூபமாகனா மனசு கெட்டு போயிடும். மனசு கெட்டு போச்சுன்னா படிப்பு போயிடும், தொழில் போயிடும், எதிர்காலம் போயிடும், சூனியமாயிடும் வாழ்க்கை. சத்தியத்தின்படி நடத்ததான் நம்மளுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். அவங்கவுங்க சொல்றதுக்கெல்லாம் ஓடபடியா இல்ல.
ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க இழுக்கிற இழுப்புலாம் ஓட சபை அல்ல, ஊழியன் அல்ல. அதே மாதிரிதான் குடும்பமும். உங்க பிள்ளைங்க சொல்றதுபடிலாம் ஓடுறதுக்கு நீங்கள் அல்ல. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அதுபடி நீங்க நடக்கணும், உங்க பிள்ளைகள் நடக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். உண்மை கிறிஸ்தவம் அதுதான். போலி கிறிஸ்தவம் எப்படி வேணா இருக்கலாம், அது வேற கதை. உங்கள் மனம் புதிதாக இருந்தால் மறுரூபம் நல்ல கொஞ்சம் போய் கண்ணை திறந்து பாருங்க. எவ்வளவு தொழில் வாய்ப்புகள், எவ்வளவு வேலை வாய்ப்புகள். சுத்தி அப்படியே பைக் எடுத்து கொஞ்சம் அப்படி பாருங்க. மக்கள் எப்படிலாம் முன்னேறாங்க, உலகத்துல இருக்கிற மக்கள் எப்படிலாம் சாதனை படைக்கிறாங்க, என்னெல்லாம் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறாங்க. ஒரு 6 மாசம், அது அடுத்த முறை சொல்றேன் இதை எப்படி நடைமுறைப்படுத்துன்னு. எப்படிலாம் புதிய புதிய லாங்குவேஜ், புதிய புதிய தொழில், புதிய புதிய வியாபாரம், புதிய புதிய டெக்னாலஜி. பல நாடுகளுக்கு போறாங்க. பல நாடுகளுக்கு போய் பொருள் ஈட்டி இங்க இருக்கிற அநேகருக்கு உதவி செய்து பெரிய லெவலுக்கு வராங்க. ஒரு கணவன் மனைவி எவ்வளவு ஆயிரக்கணக்கான இடத்தை வாங்கி அதுல மரங்களை நட்டு ஒரு தோப்பையே, ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். நம்ம கிட்ட காசு இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு அடி நிலம் கூட இல்லாத பொழுது அந்த மனதை மாத்துறாரு. நீ மனசு மாற மாற மற்ற எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஆமா, உண்மை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க மனசு பெருசாக பெருசாக உங்களை தேடிட்டு வரங்க. கடவுள் அப்படிதான் இந்த சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கிறார். பணம், இடம், காரு தேடிட்டு வரும், தேடிட்டு வரும். அந்த ஈர்ப்பு விதியை கடவுள் கொடுத்திருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது அர்த்தம், நீ விரும்புப்பா, விரும்பிட்டியா என்னுடைய வழியில நட, எனக்கு முதலிடம் கொடு, என் ராஜ்யத்தை மட்டும் தேடு, என்ன பிரியப்படுத்து. நீ விரும்புகிறது எது கரெக்டா உன்னை தேடிக்கிட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா எண்ணங்கள் விரிவடையும், சிந்தனைகள் விரிவாகும். கோடியாக கத்தருக்கு காணிக்கை கொடுப்போம். படரனும் உந்தன் நேசமே, கோடியாக படரனும் உந்தன் நேசமே, மடி மீது தவழலோ மழலை குழந்தை நான், உங்க மடி மீது தவழலோ மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் நான் முன்னேறணும், என் குடும்பம் முன்னேறணும், நான் உயர்ந்த நிலைமைக்கு வரணும், கடவுளுக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், பல சபைகளை கட்டி தரணும், பல ஊழியர்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்கள். இதயம் உமக்காக துடித்தோதையா, இணைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தாரே பையா. உன்னத தேவனே என் தேசு ராட்டனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஓந்தையா. பரலோக தகப்பனே, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் நாசப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வாழ்க்கையை மிக உன்னதமான வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்ல முடியும். வேதத்தை கொடுத்திருக்கிறீர், வேதத்திலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ரத்தமே சிந்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரையும் வாழ வைக்க விரும்புகிறீர். எல்லா மக்கள்